பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? அது மிக மிக அவசியம். உண்மையாகவே ஒரு மனுஷன் கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடப்பானே ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய யோவான், இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த அன்பின் சீசனாகிய யோவான் மூலமாக கர்த்தர் எழுதி கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 27வது வசனம். 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அப்போ அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இது ஒரு பெரிய சப்ஜெக்டு, நிறைய காரியங்களை பேசணும். ஆனால் மிக எளிமையாக மிக சுருக்கமாக நம்ம சில விஷயங்களை அறிந்து கொள்வோம். தொடர்ந்து தேவன் இன்னும் பல காரியங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக. நன்றாய் கவனிங்கள். வேதம் சொல்கிறது, நாம் அவரால் பெற்றிருக்கிற அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் நம்மை போதிக்கும். அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது நாம் தேவனால் போதிக்கப்படுகிறோம். இன்றைக்கு தேவனால் போதிக்கப்படுகிறோம் என்பதை அறியாமல் சிலர் இருக்கிறோம். சில பேர் தேவனால் போதிக்கப்படுகிறேன் என்று சொல்லியும் அதற்கு ஏற்றபடி நடக்காமல் இருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் என்னால் போதிக்கப்பட்ட அவன் எப்படி இருப்பான், உண்மையாகவே கர்த்தரால் போதிக்கப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான் என்பதை இந்த வாரம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அறிமுக உரை. நன்றாய் கவனிங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்த ஆவினால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் மெய்யாகவே கர்த்தர் உங்களை போதிப்பார். அவர் உங்களை போதித்து நிச்சயமாக நடத்துவார். ஏன்னா நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் போதிக்கும் ஆவி. போதிக்கும் ஆவியால் எம்மை நிரப்பும் என்று ஒரு பழைய பாடல் உண்டு. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வசனங்களை, சரியா? அவர் நமக்கு போதிக்கிறவர். நீங்கள் கொஞ்சம் பழைய பாட்டுக்கு வந்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிந்த வசனம், சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ தேவன் நம்மை போதிப்பார். நீங்கள் உண்மையாகவே கர்த்தரால் போதிக்கப்பட்டு அந்த போதனைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை தான் இந்த வாரம் தியானிக்க போகிறோம். ஏன்னா தாவீதினுடைய அனுபவங்களை கொஞ்சம் பாருங்கள். சங்கீதம் 71 வாசிக்கிறேன். மிக அழகாக சொல்கிறார். சங்கீதம் 71 அந்த வார்த்தையை பாருங்களாம். சங்கீதம் 71:17, தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். எப்படி? என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் அப்படிங்கிறாரு. உண்மையாகவே தாவீதை கர்த்தர் சிறு வயது முதல் போதித்தார். போதித்ததுனால தான் தாவீதால் ஒரு சரியான தேவனுடைய மனுஷனாக வாழ முடிஞ்சிச்சு. அப்போ கர்த்தரால் போதிக்கப்பட்டவங்க நிச்சயமாக ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் இன்றைக்கி சில பேர், நான் கர்த்தரால் போதிக்கப்படுகிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள் நிலைத்திருக்கிறது, எனக்குள் இருக்கிற அபிஷேகம் என்னை போதிக்கிறது என்று சொல்லுகிற அநேகர் கூட சரியான வழியில் நடவாதபடியினாலே தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். வேதத்திலிருந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எந்த மனுஷன் கர்த்தரால் போதிக்கப்படுறானோ அந்த மனுஷன் எப்படி இருப்பாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுசாக தான் பார்க்க போகிறோம். அப்போ தாவீது சொல்கிறாரு, என் சிறு வயது தொடங்கி எனக்கு போதித்து வந்தீருங்கிறாரு. அதே போல் சங்கீதம் 86 ஒரு வசனம் இருக்குது, அதையும் படிக்கிறேன் பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 86
11வது வசனம், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்தில் நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுடைய வழி எனக்கு போதியும். நீங்கள் இன்னும் சங்கீதங்களில் நிறைய வாசிக்கலாம், நான் வர வர ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அப்போ கர்த்தர் நமக்கு சொல்கிற செய்தி என்னன்னா, மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள். அப்போ கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு விஷயம் தெரியுமா? உண்மையாகவே ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி கர்த்தரால் போதிக்கப்படுறான்னா அவனுடைய வாழ்க்கையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம், அவனுடைய நடவடிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். ஓ, இவன் கர்த்தரால் போதிக்கப்படுறான். ஏன்னா அவர் நமக்கு போதிக்கிற தெய்வம். அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? போதிக்கிற தெய்வம். ஒரு பழைய பாட்டு ஒன்று தெரியுமா? என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஐயா, என் மீது கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுவார், அவர் எனக்கு போதிப்பார். கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? இப்போ நம்ம பார்க்க போகிற வசனத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களை கர்த்தர் போதிக்கிறாரா இல்லை வேற யாராவது உங்களுக்கு போதிக்கிறாங்களான்னு தெரியும். ஏன்னா சில பேருக்கு மனுஷங்க தப்பான போதனைகளை கொடுக்குறவங்க இருக்காங்க, சில பேருக்கு போதிக்கிறாங்க, சில பேருக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. பிழையாம்னு ஒருத்தன் இருந்தான், அதில் போட்டிருக்கு, பிழையாமின் போதனைகளை கை கொள்றவங்க உங்ககிட்ட உண்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தல சொல்லுவார். அது எங்கே? எண்ணாகமத்தில் நடக்கிற விஷயத்தை கர்த்தர் வெளிப்படுத்தல சொல்லுவார். பிழையாமின் போதகத்தை கை கொள்றவங்க உங்ககிட்ட உண்டு அப்படிம்பாரு. நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு தவறாக போதிக்கிறவங்க இருக்காங்க. சரியாக போதிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கர்த்தரால் போதிக்கப்படணும். கர்த்தர் சொன்னார் தெரியுமா, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ கர்த்தரால் போதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த வாரம் முழுசும் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து நம்ம வேதத்தை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.